இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கான்ஸ்டன்ட் இன் சி லாங்குவேஜ் கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்ன்றது வந்து கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் cannot be changed during execution of a program. நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதுகிறோன்னா கான்ஸ்டன்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாய்டு மெயின் சொல்லி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இதில் வந்து இன்ட் x = நான் 10 கொடுக்குறேன். அதே x = 15 கொடுக்குறேன்னா இப்போ வந்து இது வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்படி, இப்போ இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், இதை எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு 10ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் இதை வந்து மாற்றிட்டு என் ப்ரோக்ராமில் எக்ஸோட வேல்யூவை மாற்றிட்டு நான் பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா 15 மாற்றினதை பிரிண்ட் ஆகும். இப்போ இதோட அவுட்புட் வந்து முதல்ல நான் 10 பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இதை வேல்யூவை மாற்றிட்டு இதை பிரிண்ட் பண்ண சொன்னால் 15 மாறும். இப்போ இதே வந்து நான் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் சொல்லி நான் கீவேர்டு, இது வந்து கீவேர்டு, ஓகேவா. கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா இது வந்து இதுதான் கீவேர்டு, கான்ஸ்டன்ட்றது தான் கீவேர்டு. இப்போ நான் கான்ஸ்டன்ட் சொல்லி இன்ட் x = 10ன்னு கொடுக்குறேன்னா நம்மளோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து இது ஃபிக்ஸட் வேல்யூ, இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இப்படி அதுக்கடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எரர்ன்னு காட்டும். ஏன்னா நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃபிக்ஸட் வேல்யூ, எரர்ன்னு காட்டும், ஓகேவா. இப்போ உங்களுக்கு கான்ஸ்டன்ட்னு எதுக்கு யூஸ் பண்ண ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வந்து என்னென்னா இட் இஸ் எ ஃபிக்ஸட் வேல்யூ. இது வந்து ஃபிக்ஸட் வேல்யூ. இந்த வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்சோ லிட்ரல் சொல்லுவோம், லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, கான்ஸ்டன்ட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும்னா கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்பராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், கேரக்டர் ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், ஓகேவா. இப்படிலாம் நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இருக்குல்லையா. கான்ஸ்டன்ட் இஸ் எ நம்பர், கேரக்டர் ஆர் கேரக்டர் ஸ்ட்ரிங் can be used as a value in a program. நம்ம வேல்யூவை வந்து இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 நான் கொடுக்குறேன்னா இது வந்து நம்பர் கான்ஸ்டன்ட். இப்போ 2.5 கொடுத்தேன்னா இது வந்து ரியல் கான்ஸ்டன்ட். இப்போ டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் தமிழ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இது வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங்கு, ஓகேவா. உங்களுக்கு கான்ஸ்டன்ட்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். கான்ஸ்டன்ட் வந்து எதுனா இட் கேனாட் பி சேஞ்ச் டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணும் போது நம்ம வேலையை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன், இது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட்றது எப்படி நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணுவோன்னா கீவேர்டு வந்து கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அ ஃபிக்ஸட் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸட் வேல்யூ. இந்த வேல்யூ என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிட்ரல்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நம்பரு, கேரக்டர் ஸ்ட்ரிங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட், இது வந்து ரியல் கான்ஸ்டன்ட், இது வந்து கேரக்டர்ஸ். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்தால் இது கேரக்டர் ஸ்ட்ரிங். இப்போ கான்ஸ்டன்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டில் 2 டைப் இருக்குது, நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு. நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் 2 டைப் இருக்குது. அது வந்து என்னென்னா இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட். இதில் 2 டைப் இருக்குது. சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட், இது வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர் கான்ஸ்டன்ட்.
இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டில் வந்து நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. நியூமரிக் கான்ஸ்டன்ட்டு, கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு. நியூமரிக் கான்ஸ்டண்ட்டில் வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டு, ரியல் கான்ஸ்டன்ட்டுன்னு 2 டைப் இருக்குது. கேரக்டர் கான்ஸ்டண்ட்டில் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு, ஸ்ட்ரிங் கேரக்டர் கான்ஸ்டன்ட் இருக்குது. இதே வந்து இன்டீஜர் டைப்பில் வந்து 3 இது இருக்குது. டெசிமல், இன்டீஜர், கான்ஸ்டன்ட். இது வந்து ஆக்டல், இன்டீஜர், கான்ஸ்டன்ட். ஹெக்ஸாடெசிமல், இன்டீஜர், கான்ஸ்டன்ட். ஓகேவா? இன்டீஜர் கான்ஸ்டண்ட்டில் 3 டைப் இருக்குது. டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டு, ஆக்டல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டு, ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டுன்னு இருக்குது. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர் கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட்டு வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் இருக்குது. கான்ஸ்டன்ட்டாக வந்து என்ன 2 டைப்ஸ் இருக்குது. நியூமரிக் கான்ஸ்டன்ட்டு, கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு. நியூமரிக் கான்ஸ்டன்ட் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட் இருக்குது. கேரக்டர் கான்ஸ்டன்ட் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டு, ஆக்டல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஹெக்ஸா டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். அது இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர் கான்ஸ்டன்ட் இருக்குது. சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் இருக்குது.